ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சின்ன பேங்கிள் கலெக்ஷன் வீடியோ தான். இது வந்துட்டு நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் 2 ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒரு குந்தன் செட்டு வந்து வாங்கியிருந்தேன் 16 பீசஸ்ன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே தான் நான் இந்த 36 பீசஸ் மேட் மெட்டல் பேங்கிள் 36 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நான் என்னோடய ஓன் பர்பஸ்க்காக தான் இது வாங்கியிருந்தேன். அக்கேஷ்னலாக சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பெய்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் வாங்கி எனக்கு இது பிடிச்சிருந்ததுனால தான் நான் வந்து போடுறேன். நிறைய பேர் இது சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குந்தன் பேங்கிள் நான் வாங்கியிருந்தேன்ல, அதில் வந்து 4 குந்தன் பேங்கிள் வரும், 12 பிந்தி பேங்கிள் வரும். பிந்தி பேங்கிள்னால் அந்த குட்டி குட்டியாக மிரர் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து பிந்தி பேங்கிள் சொல்லுவாங்க. இது மொத்தமாக சேர்த்து எனக்கு வந்துட்டு 350 ருபீஸ் வந்துச்சு. இது நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் அவங்கக்கிட்ட. 350 ருபீஸ் வந்துச்சு, ஃப்ரீ ஷிப்பிங். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த 36 கலர் பேங்கிள் இருக்குல்ல, இது வந்துட்டு அவங்களோட ரம்ஜான் ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு 815 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துச்சு. ரெண்டுமே இப்போ என்ன கரண்ட் ரேட் அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவங்களோட ஆஃபரில் தான் வாங்கினேன். இது வந்து நசீம் பேங்கிள்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயே போனீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் இருக்கும், பேங்கிள்ஸ் கிங்குன்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு வேளை நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா பேங்கிள் லிங்க்குன்னு கேளுங்க. நானே உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த 2 பாக்ஸ் வந்து நான் ஆக்சுவலி பேங்கிள் பாக்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நிறைய இவங்கக்கிட்டே இருக்குது. 4 ரோல் பாக்ஸு, 2 ரோல் பாக்ஸு, சிங்கிள் ரோல் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு என் பட்ஜெட்க்கு. அதனால் நான் வந்து இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட அமௌண்ட் வந்து என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 காம்போ பாக்ஸு. இதோட அமௌண்ட் வந்துட்டு 300 ருபீஸ்க்குள்ளே தான் வந்துச்சு நான் வாங்கும்போது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பேங்கிள் ஒரு கலர்லேயும் 12 பேங்கிள்ஸ் இருக்கும். இது வந்து மெட்டல் பேங்கிள்ஸ், மேட் ஃபினிஷ். இது நீங்கள் எது கூட பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், நீங்கள் தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும். லைஃபும் மேட் ஃபினிஷ்ன்றதுனால நல்லாயிருக்கும். வெல்வெட் பேங்கிள் பர்சனலாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது த்ரெட்டு கட் ஆகிடும், ஏதாச்சும் ட்ரெஸ்ஸோட இதில் மாட்டுச்சு அப்படின்னா, இல்லை எங்கேயாச்சும் மாட்டுச்சு அப்படின்னா அதனால நான் வெல்வெட் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை வெல்வெட் பிடிக்கும் அப்படின்னா கூட வெல்வெட் கூட உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நான் மெட்டல்லே ஜரியும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஜரி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. மேட் ஃபினிஷ் அப்படிங்கும் போது லைஃப் நல்லா வரும், ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால தான் இது வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு தெரியாத எல்லா கலரும் கூட வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் இதில் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு கலர் எடுத்து இந்த பிந்தி பேங்கிளோடையோ இல்லை அந்த குந்தன் பேங்கிளோடையோ நான் பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஏதாச்சும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கும்போது நல்ல எலிவேட் லுக் இருக்கும். நீங்கள் நார்மலாக குந்தன் பேங்கிள்ஸ் மட்டும் போட்டாலே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி வந்து நான் நிறைய பேஜில் இது வாங்கணும் போது சர்ச் பண்ணப்போ நிறைய பேர் எனக்கு இதுக்கு சொன்ன ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 குறையாமல் எல்லாருமே சொன்னாங்க. 2000 கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் 2000 வந்து எனக்கு பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகங்கிறதுனால நான் வந்துட்டு சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட இந்த பேங்கிள் வாங்கின மாதிரி இது பார்க்கும்போது ஆஃபரில் இருந்த உடனே நான் இது வாங்கிட்டேன். சரி பேங்கிள் பாக்ஸ் பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருந்ததுனால இது தனியாகவும் வாங்கி நான் இப்போ மொத்தமாக பேர் பண்ணிட்டேன். எனக்கு இது மொத்தமாகவே இப்போ எவ்வளோ ஆயிருக்கும்னா 1500 தான் ஆயிருக்கும். ஏன்னா இது ஒரு 350, பேங்கிள் ஒரு 850, பேங்கிள் பாக்ஸ் ஒரு 300. நான் வந்து 2K அளவுலாம் இதுக்கு செலவு பண்ணல. இது யாருக்கு கண்டிப்பாக வேணும், நான் இந்த மாதிரி எனக்கு ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வாங்குங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பேங்கிளுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்ற நிலமையில் நிறைய பேர் இருப்போம். நான் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால நான் இது வாங்கியிருக்கேன். லைக் எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் போடுறனோ போலியோ எனக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் இது வாங்கியிருக்கேன். இது நீங்கள் பேர் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். லைக் வந்து இதில் வந்து நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து 210. மோஸ்ட்டாக ரேரு, 210 எங்கேயுமே கிடைக்காது.
அதனால தான் கிடைக்கும் போதே சரி ஸ்டாக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 210 வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா நான் போய் கடையில் தேடும் போது 28 இருக்குன்னுவான், 26 இருக்குன்னுவான், 210லாம் இல்லைம்மா அப்படின்ருவான். இதுக்கு மேலே இருக்கிற சைஸஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 210 தான் இது மேக்ஸிமம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்துட்டு பேங்கிள் சைஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதில் அந்த சர்க்கிள் வந்து இன்சைடில் போடுங்க. வளையல் அந்த கேப் இருக்கும்ல உள்ளே, அதை வந்து போட்டுட்டு அதோட மிட் பாயிண்ட் இருக்கும்ல 2 பக்கமும் வந்து அதில் இது பண்ணி பாருங்கள், மெஷர் பண்ணி பாருங்கள். 210 சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் 6.75 6.6 அந்த ரேஞ்ச் சென்டிமீட்டர்ஸில் இருக்கவங்க எல்லாம் 210 தான் வருவாங்க. எதுக்கோ ஒரு வாட்டி வந்துட்டு கூகுளில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கொடுக்குறேன்.